சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே நான் அப்பொழுதே திருமணம் வேண்டாம் என்று தந்தையே தங்களிடம் பலமுறை எடுத்திருத்தீனப்பா. என்னுடைய வார்த்தை கேட்காமல் எனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்திருக்கேன் தந்தையே. அப்பா, இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்களா? விதித்து அருந்ததை பார்த்து அரசாணி வல்ல வந்து மங்கள மேலம் முரசலுக்கு இந்த சபையில் அவர்களுக்கு மறுபடியும் சாட்சியாக வைத்து என் கழுத்தில் மாலை சுட்டு என்னுடைய கழுத்தில் திருவாங்கலிட்டு சுட்டுவிட்டு என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் இப்பொழுது வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டார்கள் தந்தையே. அப்பா, இதற்காகத்தான் இந்த திருமண கோலத்தை பார்ப்பதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் தந்தையே. இப்படி என்னுடைய வாழ்க்கையை எடுத்து விட்டது. வளர்ந்தார், அயல் நாடு சென்றார், பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு வந்த பிறகு நாட்டை மணிமுடி சூட்ட வேண்டும், நல்லதொரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டி வைத்தேன் ஐயா. ஆனா அவரோ போகாத இடத்திற்கு தாசி வீடே கதிர்ந்து வாழ்ந்து விட்டார் ஐயா. நல்லவராக வாழ்வார் என்று ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து விட்டால் திருந்துவார் என்று நினைத்தேன் ஐயா. அவர் திரும்பியதாகவே இல்லையா. நான் செய்யலாம் தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னிப்பை ஒரு தந்தையா இருந்து தன்னுடைய மகன் நல்ல முறையில் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நினைச்சத தவறு இல்லையா. அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி நினைச்சு பார்த்தியா? ஆம்பளை 1000 என்ற போய் வந்தாலும் அவன் ஆம்பளை தான் ஐயா. ஆனா ஒரே ஒரு நாள் அந்த குழந்தைய வீட்டை விட்டு போனா அதுக்கு என்னையா பேர் வைப்பாங்க? என்னுடைய மகள் திருமணம் நடந்து அவள் முகத்தை கூட பார்க்காம மாங்கல்வி ஏறின மறு நிமிடமே அவன் முகத்தை கூட பார்க்காத மாறி வீசி எறிஞ்சிட்டு போறானே. இவனுக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ என்னவோ தெரியல. மாப்பிள முகத்தை கூட பார்க்காத போயிட்டானே. குளவாயம் மூடாயா 3 வாயம் மூட முடியுமா? என் மகளுடைய கண்ணீர் ஒரு துளி நீர் வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தையா. கடைசியில என் மகளை கண்ணீர் குழந்தோடு பார்த்தியா. என் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் நினைச்சையா. கடைசியில என் மகளை பார்த்து என்ன அழ வச்சுட்டியா. மகளே, இவர்கிட்ட இல்லம்மா நான் கேட்கிறது. தன் மகனை பற்றி பார்த்ததை தவிர உன்னுடைய வாழ்க்கை பற்றி நினைச்சு பார்க்கிறேன். இந்த மாலையும் மாப்பிளைக்கும் அவன் கையில கொடுக்குறோம்மா. உனக்கு நான் வேற மாப்பிளைய பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்மா. அவர் கட்டின தாலி எடுத்து விட்டு தங்களுடைய நாட்டிற்கு நான் வரும் என்று தந்தைக்கு. அப்பா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறைதானப்பா திருமணம் நடக்கும். மறுமுறை நடந்தால் அதுக்கு மறுமணம் என்று எடுத்துரைப்பார்களே தந்தைக்கு. அப்பா, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அப்பா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோடு சேர்ந்து இதே நாட்டில் நான் வாழ்ந்து வருகின்றேன். நீங்கள் சென்று வாருங்கள் தந்தையே. மகளே மரகதமாலா, நீ போய் வா அப்பான்னு சொல்லாம நான் போப்பான்னு சொல்றியே. எங்கம்மா போவேன்? எனக்கு யாரு இருக்கிறாங்க?
அம்மா இல்லை, சொந்தம் நீ இருக்கிறேன். நீயும் போன சொன்ன எங்க போவேன்? தாலி கட்டின மறுநிமிடமே உன் முகத்தை பார்க்காது. அவன் கட்டின தாலிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறியம்மா. இதுதாம்மா மண்ணின் பெருமை. ஒவ்வொரு பெண்ணும் தாலி கழுத்துல ஏற வரைந்தாமா அவ எப்படி ஒண்ணா இருப்பா. தாய் தந்து பேச்சு கேட்போம். மாலை ஏறிட்டா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, தாய், தகப்பை, உற்றார் உறவினர் யாருமே அவளுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். ஆனா கட்டும் மட்டும் 1000 தப்பு பண்ணாலும் அவனை தூக்கி வச்சு ஆடுறீங்கம்மா. இதுதான்மா மண்ணுடைய பெருமை. உன்னை பெற்றதற்காக எத்தனை பிறவி எடுத்தாலும் என் மகளா வந்து பிறக்கணுமா. நீ மாதர் கூட மாணிக்கம்மா, மாசம் உண்டாத தங்கம். நீ பெண் குலத்தின் பொன்விளக்கம்மா. நீ தங்க கோபுரம் அம்மா, தங்க கோபுரம். கோபுரத்தில் இருக்கக்கூடிய தங்க கலசத்தை கொண்டு வந்து நான் கோபுரம் நினைச்சு குப்பை தொட்டில போட்டுட்டேன்மா. குப்பையில போட்டுட்டேனே அத்தை. நினைச்சு பார்க்கும் பொழுது மனசு தாங்கலம்மா, மனசு தாங்கலை. மகனே, 1000 இருந்தாலும் ஒரு முறை நடந்தா திருமணம், மறுமுறை நடந்தா என்னப்பா என்ற கேள்வி கேட்கிறியப்பா. என்னால பதில் சொல்ல முடியல தாயே. ஐயா, என் மகனை என் உயிர்வான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ செய்த தவற மன்னிச்சு உன் மகன் என் முகத்தை பார்க்கலனாலும் அவன் கட்ட தாலிக்கு மரியாதை கொடுக்கிறாய். என் மகன் இன்று முதல் எனக்கு மகள் அல்ல ஐயா, உனக்கு மருமகள் அல்ல ஐயா. அவளை மகளால் நினைத்து ஐயா உன் மகனோடு சேர்த்து வாழ வைப்பார். அந்த கடமை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என் மகள் வார்த்தைக்கு நான் உயிரும் கொடுக்கிறியா? அப்பா, நான் இதே இடத்துல இருக்கிறேன்ப்பா. என்ன கூப்பிடாதீங்கப்பா, நீங்க போ அப்படின்னு சொல்லிட்டா போறேன். மனசுல பாரம் இருந்தா மனசால கிட்ட சொல்லலாம். ஆனா ஆதரவு இல்லாதவன் யாருக்கிட்ட சொல்லுவேன்? அதனால என் மனக்குரிய தெய்வத்துக்கிட்ட கொள்றேன். ஆலயம் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் போறேன். என் மகள் வாழ்க்கை நீதான் சீர்படுத்தினே. தெய்வத்தை வணங்குறையா, தெய்வத்தை வணங்குறேன். மகளே வாழ்க, மகளே வாழ்க. நல்ல அப்பா, அப்பா, நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து விட்டால் அவன் திருந்துவான் என்று மலைக்கோட்டை கட்டி வைத்தேன் அம்மா. நான் நினைத்ததற்கு மண்கோட்டையாகி விட்டேன் அம்மா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரக்கூடிய பெண்கள் புகுந்த வீட்டு விட்டு மறு வீட்டிற்கு மாமனார் வீட்டிற்கு வரும்போது அந்த பெண்ணுடைய மானமானதும் காற்றில் பறக்க விடுவதும் அதை கட்டி காப்பதும் ஒரு பெண்ணிடத்தில் நாம இருக்கின்றது. இருந்த போதிலும் என்னுடைய மகனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அம்மா. ஆனால் நீ சென்று நலமாக இருக்க வேண்டும் அம்மா. பார்த்தாயா, அதோ பார்த்தாயா, தன்னை தனிமையில இருந்தால் மனவேதனையாகத்தான் இருக்கும். அதோ பெண்கள் சாரையாக சென்றார்கள். அங்கே சென்று அவர்களோடு வாழ்த்தை பேசியிருந்தால் மனவேதனையாக நடந்துவிடும். நான் சென்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் அம்மா. அப்படியாக செய்கிறோம். ஐயோ ஆண்டவா, இறைவா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, அம்மா, இந்த உலகத்திலே உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்டவர் திருமணம் நடந்திருக்குமா தாயே? அம்மா, உன்னுடைய வயிற்றில் இந்த பாவி நான் கருவாக தெரித்திருக்கும் பொழுது இந்த பாவி நான் கலந்திருக்க கூடாது அம்மா. அம்மா, அன்று உன் உயிரை பிடித்த என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா தாயே? எனக்கு எப்பேற்பட்ட ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அம்மா. என்னுடைய வாழ்க்கையை இப்படி எழுந்து போக வேண்டுமா தாயே? அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா. அம்மா, என்னுடைய வாழ்க்கை 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. உரத்தத்தை எல்லாம் பாரா
ஆள் காட்டி விரல பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்த